தமிழ்நாட்டோட முக்கியமான அமைச்சர் திரு பொன்முடி அவர்களோட வழக்கு 2-3 நாட்களாக அதுவே ரொம்ப பரபரப்பா எல்லா இடங்கள்லயும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வழக்குல வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மேல்முறையீடு பண்றதுக்கு 30 நாட்கள் அதை தள்ளி வச்சிருக்காங்க. அதை பத்தின கருத்து இல்ல, இதுல கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்ல. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்குல ஒரு அமைச்சர் அமைச்சருக்கே இந்த மாதிரியான ஒரு தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. அது திமுக கட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு புடலங்காய் இல்ல. தொடர்ந்து திமுக இருக்கிறவங்களே சொத்து குவிப்பு, வருமானத்திற்கு மேலாக நீங்க சொத்து குவிப்பு பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து திமுக இருக்கும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்க பேரே அடிப்படை. ஏமா போற ஓட்டுல யாரு வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாட்டோட முக்கியமான அமைச்சர் திரு பொன்முடி அவர்களோட வழக்கு 2-3 நாட்களாக அதுவே ரொம்ப பரபரப்பா எல்லா இடங்கள்லயும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வழக்குல வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மேல்முறையீடு பண்றதுக்கு 30 நாட்கள் அதை தள்ளி வச்சிருக்காங்க. அதை பத்தின கருத்து இல்ல, இதுல கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த மட்டும் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த வழக்கு. அந்த வழக்கு ஏற்கனவே விழுப்புரத்துல ஒரு மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்துல நடந்தது. அது நடந்த போது அது மறுபடியும் இவங்க அப்போது இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஊர்ல வழக்கு நடந்தா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், சாட்சியிலெல்லாம் கலைச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்த மாவட்டத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டத்துக்கு மாற்றினாங்க. ஸோ வேலூர் மாவட்டத்தில் வழக்கு நடந்தது. வழக்கு நடந்து இப்போ ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தீர்ப்பு வந்தது. அவருக்கு சாதகமாக தானே வந்தது. அதான் விடுதலை பண்ணி தான், இதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை பண்ணி தான். தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தானே மறுபடியும் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது அந்த தீர்ப்பு விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க யாரும் வழக்கா எடுத்துட்டு போல. சுபமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதிகளே அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கலாங்கிறதுக்கு பேரு சுபமோட்டோ. அந்த அடிப்படையில இவர் இந்த வழக்கு ஹைகோர்ட் நீதிபதி அந்த வழக்கை எடுத்து அவர் என்ன பண்றாரு, விசாரணை எல்லாம் கிடையாது, வழக்கு எடுத்துட்டாரு. வழக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கேஸை நான் வழக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அறிவிச்சுட்டு என்ன பண்றாரு, போன 3 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரி இதுல குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றத்தை அவரு வாசிக்கிறாரு. ஏன்னா அந்த நீதிமன்றம் கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றம் கொடுத்தது தவறு அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லி இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நான் 21ஆம் தேதி என்ன தண்டனைங்கிறத நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனுடைய அடிப்படையில நீங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு வரணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுபடி இன்னைக்கு அவங்க 2 பேரும் நீதிமன்றத்துக்கு ஆஜராயிருந்தாங்க. அவங்களோட வழக்கறிஞர் எடுத்து வச்சாங்க, இந்த மாதிரி அவருடைய வயது அதனுடைய இதெல்லாம் நீங்க கருத்துல கொண்டு அவருக்கு குறைவான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அது அவர் சொன்னதை இவர் எடுத்துக்கிட்டதாக இல்லை. ஏன்னா அவர் சொல்லி முடிச்ச உடனே டபக்குன்னு தீர்ப்பை சொன்னாரு. அப்ப ஏற்கனவே இவர் தீர்ப்பை வீட்டுல எழுதி சரி பார்த்து கொண்டு வந்துட்டு அங்க வாய்ச்சிட்டு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்குல ஒரு அமைச்சர் அமைச்சருக்கே இந்த மாதிரியான ஒரு தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. அது திமுக கட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் எந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒரு புடலங்காய் இல்ல. எப்படி சொல்றீங்க? ஆமா, இது எப்ப உள்ள வழக்கு? இன்னைக்கு நேத்து இல்ல, 96ல உள்ள. அப்ப அவர் அமைச்சரா இருக்கும்போது, அதாவது அவர் 96ல அப்போ இருந்த அப்போ அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்கப்பட்டதாக காவல்துறையால், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய காவல்துறையால் தொடரப்பட்ட வழக்கு. அது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 2006ல இருந்து 2011 வரைக்கும் இந்த வழக்கு போய் ஒரு முடிவுக்கு இப்ப திருப்பி எடுத்து பண்ணிருக்கிறாங்க. ஆகையினால இது இவ்வளவு நாள் அவர் பேர்ல வழக்கு இருந்தது, விடுதலை ஆச்சு. இப்ப மறுபடியும் இது பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வழக்கு நாங்க எடுத்துக்கிட்டு மீண்டும் நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். இப்ப இதுல என்னன்னா அவர் தொடர்ந்து திமுக இருக்கிறவங்களே சொத்து குவிப்பு, வருமானத்திற்கு மேலாக நீங்க சொத்து குவிப்பு பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து திமுக இருக்கும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்க பேரே அடிப்படை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏமா போற ஓட்டுல யாரு வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாமா? இந்த வழக்குல கூட இவர் நீதிபதி
அவர் என்ன சொல்றாருன்னா இன்கம் டாக்ஸ்ல வந்து அவருடைய அந்த அதிகமான நீதிபதிக்கு வந்துட்டு அமைச்சர் மேல வந்துட்டு ஏதாவது சொல்றீங்களா? அப்படி எல்லாம் காழ்ப்புணர்ச்சி இல்ல. அதாவது கீழ் நீதிமன்றம் கொடுத்த இது வந்து தப்புன்னு இவர் சொல்றாரு. இவர் சொன்னதை வந்து உச்ச நீதிமன்றம் தப்புன்னு சொல்லாதா என்ன? கொஞ்சம் யோசிங்க. அதாவது நீங்க நான் என்ன சொல்றேன், இது வந்து சரியான தீர்ப்புன்னா உச்ச நீதிமன்றம் தான் கடைசி தீர்ப்பு. அதனால நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும்போது அதை பார்த்துக்கிடலாம். இதுல எல்லாம் நிறைய பிழை இருக்கு. இவர் சொன்னதுலயுமே அவர் என்ன சொல்றாரு, இன்கம் டாக்ஸ்ல நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், இவ்வளவு வருமானம் இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம், அந்த ரிட்டர்னை கொடுத்து நம்ம வரி கட்டி இருக்கோம், அதை இவர் ஏத்துக்க முடியாதுங்கிறார். இப்படியே திமுக இருக்கும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கு மேல தொடர்ந்து வந்து பண மோசடி, சொத்து குவிப்பு இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு திமுக இருக்கிறவங்க மேலே வருது. இந்த இது வந்து மக்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மக்கள் என்ன நினைப்பாங்க திமுக? கண்டிப்பா மக்கள் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப பொங்காதீங்க சரியா? மக்கள் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இது வந்து அவங்க ஏற்கனவே 120 ஏக்கரா 125 ஏக்கரா விவசாய நிலம் இருக்குது அவங்களுக்கு. அது ரெண்டாவது அவருடைய பையன் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணாங்க, அவங்க துணைவியாரு அதோட பார்ட்னரா இருந்து பண்ணாங்க. சோ அதனால அவங்க வந்து ஒரு மக்கள் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. அதிகப்படியான பணம் இல்ல, 1 கோடி சில்லறை தான், 1 கோடி சில்லறை அமௌண்ட் தான். அந்த 1 கோடி ரூபாய் சில்லறைக்கு வந்து ஏற்கனவே வருமான வரி ரூபத்துல எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் என் ஒய்ஃப் மூலியமா வந்தது, எனக்கு வந்தது அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கணக்கை வந்து இவரு எடுத்துக்கிடல. இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அதை எடுத்துக்காம இவரு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு. சோ இது வந்து ஒரு வழியில வந்து அவரு கொடுத்த தீர்ப்பு சரியா தவறானா, எங்களை பொறுத்த மட்டும் அவர் கொடுத்த தீர்ப்பு சரியில்லை, தவறுதான். அதை நாங்க உச்ச நீதிமன்றத்துல நாங்க தவறுதாங்கிறத நாங்க நிரூபிப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த இன்கம் டாக்ஸ் விஷயத்த வந்து நாங்க அங்க எடுத்து வச்சோம்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் சமாச்சாரத்தை உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிறோம். ஏன்னா அதுதான் ஃபைனல். ஒரு வருமானம் உங்களுக்கு 1 கோடி வந்திருக்கு 2 கோடி வந்திருக்குன்னா அது எந்த வழியில வந்துச்சுன்னு சொல்றத நீங்க வருமான வரிக்கு ரிட்டர்னை கொடுத்து பணத்தை கட்டுறீங்க, வரியை கட்டுறீங்க. அப்ப அது வந்து வருமானம் ஆயிடுது இல்ல. அப்படி வந்த வருமானத்தை இது வந்து அளவுக்கு அதிகமான வந்த வருமானம்னு எப்படி சொல்ல முடியும்? வரி கட்டணும் பின்னாடி. வரி கட்டலன்னா தான் பிரச்சனை. வரி கட்டியாச்சு, ஓகேயா, அவ்வளவுதான். டிஎம்கே இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறது? நாங்க என்னத்தை எதிர்கொள்ள போறோம்? ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. என்ன ஆச்சு, இவருக்கு இந்த தண்டனை வழங்கினதுனால இவருடைய எம்எல்ஏ பொறுப்பு போயிடுச்சு. ஒரு விஷயம், ஒரு ஊழலோ இந்த விஷயத்திலேயே கன்வெர்ட் ஆனாலே அவங்களோட எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி போயிடுச்சு. அதனால ஒண்ணும் இல்ல. இவரு எம்எல்ஏ போனது இப்ப வந்து நாங்க இவரு என்ன கல்வி மந்திரியா தான் போயிருக்காரு. ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க. அதிகமா எங்களுடைய முதலமைச்சர் ஏற்கனவே முன்னே எல்லாம் வந்து ஒரே அமைச்சர் தான் கல்வித்துறைக்குன்னு இருந்தது. இடைக்காலத்துலதான் வந்து பள்ளி கல்வித்துறையின் தனியாகவும் உயர்கல்விக்கு தனியாகவும் பிரிக்கப்பட்டது. அதை சேர்த்து கூட அவர்கிட்ட கொடுக்கலாம், இல்ல வேற ஒரு அமைச்சரை கூட கொடுக்கலாம். செந்தில் பாலாஜி கிட்ட இருந்த இலாக்காக்களை எல்லாம் பிரிச்சு கொடுக்கலையா? அதனால அது ஒரு பெரிய ஜுஜிபி மேட்ருமா. இத போய் நீ எங்களுக்கு இங்க பாரு, இன்னைக்கு வந்து இன்றைக்கு 3 மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் வந்து தென் மாவட்டங்கள் இன்றைக்கு நீர்ல மூழ்கி போய் அந்த மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை நாங்க காப்பாத்துறதுல எங்க முதலமைச்சர் காலையிலேயே கிளம்பி தூத்துக்குடி போயிட்டாங்க. இப்ப அங்க அந்த நிகழ்ச்சிகள்ல அவங்க கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் காப்பாத்தணுங்கிறது தான் எங்களுடைய தலையாய கடமை. அதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு அதைத்தான் நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். இவருக்கு ஒண்ணும் இல்லை. இது ஏற்கனவே சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இருக்காங்க, எங்களுடைய வழக்கறிஞர் எல்லாம் இருக்காங்க. முறைப்படி நாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அந்த அப்பீல்ல இப்ப இந்த 30 நாள்ங்கிறத அதை வந்து நாங்க இது பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தி மேல கூட போட்டதை அங்க வந்து நாங்க பண்ணலையா? அவ்வளவுதான். மறுபடியும் இவர் இன்னைக்கு இழந்தாருன்னா நாங்க அங்க ஆர்டரை வாங்கிட்டு வந்து மறுபடியும் அவரை நாங்க அமைச்சராக்கிட்டு போறோம். எல்லாம் தற்காலிகம் தானே. சரி, அதாவது உண்மையிலேயே பணம் அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்திருந்தா தான் பிரச்சனை. அவரு அப்படி இல்லையம்மா. அப்படி இருந்திருந்தா தான் வெளியில வந்துரும் இல்ல. உங்களுக்கு தண்ணிக்குள்ள மூச்சு விட்டா முட்டை முட்டையா வெளியில வருது இல்ல, அது மாதிரி அவரு தவறு பண்ணியிருந்தா தான் வெளியில வந்துருமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணு. முதல்வர் ஸ்டாலின் இதை எப்படி எதிர்கொள்வார்? எப்படி எதிர்கொள்வாங்க? இது என்ன, அதாவது அவர் பேர் தானே, என்னதான் கட்சிக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு குரூப்பா இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து முதல்வரை தானே வந்து அவரு தப்பு பண்ணாருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க?
எப்படி தப்பு பண்ணாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு நீதிமன்றம் தப்பு இல்லைன்னு சொல்லுது, ஒரு நீதிமன்றம் தப்புன்னு சொல்லுது. அதை எப்படி நீங்க ஏத்துக்க முடியும்? அந்த நீதிமன்றம் தப்பு இல்லைன்னு சொன்ன போது என்ன பண்ணீங்க? இப்ப இது தப்புன்னு சொல்றீங்க. இன்னொரு நீதிமன்றம் தப்பு இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால இதெல்லாம் வந்து நீதிமன்றம் அது வந்து பதில் மேல் பூனை. அப்படி வேணாலும் தவ்வும், இப்படி வேணாலும் தவ்வும். அதனால அப்ப பாத்துப்போம், பொறுத்துருங்க, ஒரு பொங்காதீங்க. இன்னும் ஒரு 30 நாள் காத்துங்க. 30 நாள் கூட வேண்டியது இல்லை. இப்ப நாங்க உடனடியா உச்ச நீதிமன்றம் போயிடுவோம். உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு வந்து பேவரான உத்தரவுகள் கிடைக்கும். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.